மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, விண்ணக பிறப்பின் 40ஆம் நாள் நினைவேந்தல் திருப்பலியை கொண்டாட இதோ தூய அந்தோணியாரை நினைவு கூறுகின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே இன்று நாம் மத்தியிலே வாழ்ந்து மரித்த M.A. மேத்யூ அவர்களது ஆண்மலை பாற்றுக்காக நம்முடைய சகோதர குருவினுடைய தந்தை ஆகவே நாம் அவரது இலைப்பாற்றுக்காக இந்த நேரத்திலே நாம் ஜபிக்க கூடியிருக்கின்றோம். அன்பின் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஏனென்றால் இது விண்ணகத்தின் ஒரு கொண்டாட்டம். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் என்கின்ற இந்த திருப்பாடல் 116 9வது வசனத்தை தான் நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து மரித்த திருவாளர் M.A. மேத்யூ அவர்களுக்காக இந்த நாளில் நாம் நியமித்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வாழ்வோரின் கடவுள் நம் ஆண்டவர். வாழ்வோரின் நாட்டில் நாம் எப்பொழுதும் குடியிருக்க செய்வார். வாழ்வோரின் கடவுளை கொண்டாடி நாம் எல்லோரும் நமக்கு சாவே இல்லை, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி இதோ இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலே சாவை முறியடித்து வெற்றி வீரராய் திகழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உரிமை பிள்ளைகளாக, அவருடைய உரிமை பேற்றின் சாட்சிகளாக நாம் கூடியிருக்கின்றோம். நம் மத்தியிலே M.A. மேத்யூ அவர்கள் உண்மையாகவே
உயிர்ப்பின் சாட்சியாக ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே அவர் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக இந்த 40ஆம் நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய குடும்பத்தின் ஒரு திருப்பலி. நாம் குடும்பமாய் இறைவனுக்கு நன்றி செலுத்த இதோ நம்முடைய குடும்ப உறவுகளோடு விண்ணக தந்தையின் அன்பின் உறைவிடமாய் குருக்களுமாய் சேர்ந்து குருக்களும் கன்னியர்களும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுமாக நாம் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய தந்தைக்காக ஜெபிக்கிறோம். நான் உங்கள் முன்பாக இப்பொழுது இங்கே நிற்பது நன்றி அறிதலினால்தான். பாசமிகு பங்கு தந்தையாக எங்கள் சத்தியமங்கல் பங்கிலே அடுத்தந்தை கஸ்பார் அவர்கள் தன்னுடைய பணி வாழ்வை அவர் மேற்கொண்டார். அவருடைய வாழ்விலே திருவாளர் எம்ஏ மேத்யூ அவருடைய அப்பா அவருடைய குணநலன்களை நாம் காணும்படியாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லித் தருவார், என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார். அப்பா அவருடைய பிள்ளை அந்த அப்பாவுடைய அந்த முழுமையை வெளிப்படுத்த முடியும். அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லத்தான் இங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த அருளிலே உங்கள் அனைவரையும் அமர வைத்து, நேரம் கடந்து போவதில்லை, ஆனால் ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் பெருகி கொண்டே இருக்கும்படியாக நன்றி 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 என்று சொல்லும்படியாக எரேமியா இறைவாக்கினுடைய புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 333 டயலிங் லைக், இன்றைக்கெல்லாம் டயல் பண்ண தேவையில்லை, சும்மா ChatGPT 333 அப்படின்னு சொன்னால் போதும், அந்த வசனம் அப்படியே உங்களுக்கு கொட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, உன் ஜெபத்தை நான் கேட்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை உண்மைகளையும் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொல்லி மிக அழகான வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடும். இன்று நாம் ஜெபிக்க கூடியிருக்கின்ற வேளையிலே அப்பா, நான் அப்படி தான் சொல்ல விரும்புகிறேன், எம்ஏ மேத்யூ அப்பா, நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருந்து இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் நீர் ஒப்பு கொடுத்த திருப்பலி எங்களுக்காக உங்களுடைய அற்புத புதல்வன் கஸ்பார் அவர்கள் 12 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொடுத்து, எங்களுக்காக ஜெபித்து, எங்களுக்காக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து, இவையெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு, உன் ஜெபத்தை நான் கேட்பேன். உங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்று ஒரு குடும்பமாய் நாங்கள் குருக்களும் கன்னியர்களும் உறவுகளுமாய் அன்பர்களுமாய் நண்பர்களுமாய் தோழர்களுமாய் கூடி நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பல வேண்டுதல்கள் அல்ல, நன்றியோடு ஆண்டவரை புகழ வந்திருக்கிறோம். ஏனென்றால் மறை உண்மைகளை விளக்கி கூற ஒரு அற்புத புதல்வனை எங்களுக்கு ஈன்றெடுத்தீர். விளங்கிக் கொள்ள முடியாத அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களுக்கு ஆறுதல் தந்தீர். தந்தையை காணும்படியாக இந்த மகன் செய்த செயல், அந்த ஆற்றல், அந்த உதவி, அப்பா உங்களை நாங்கள் காண முடிந்தது, உங்கள் அன்பிலே நாங்கள் மகிழ்கிறோம். ஆகவே உங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரிடம் இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தந்தையை காண விரும்புகிறவர் அந்த மகனிலே அந்த தந்தையை காணும்படியாக நாம் ஒவ்வொருவரும் இதோ இந்த தந்தையினுடைய அந்த ஆசீர்வாதமான அன்பின் பிள்ளைகளாக, அந்த மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக, அவருடைய வழி நடத்துதலை பின்பற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆக இந்த ஜெபம் வாழ்வு மட்டுமல்ல, அந்த 4:30 மணி அந்த ஆலயம், இந்த ஆலயத்திலே இன்னும் அதை நான் மகிழ்ந்து அதை கொண்டாடுகின்றேன். எத்தனை பேர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அதிகாலையிலே என்னுடைய ஆலயத்திலே இதோ திருப்பலி கொண்டாடப்படுகிறது, எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் அதைவிட பெரும் பாக்கியம் வேறு எங்கும் இல்லை. இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்ற வேலைகள், இன்னும் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற சூழல்கள், எப்படியும் கொஞ்சம் சுகமாக இருந்து கொள்ளலாம் என்கின்ற சூழல்கள், ஞான நூல் சொல்லித் தருகிறது அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரை போற்றி புகழ்வது. இன்று இந்த தகப்பன் செய்த இந்த எளிமையான அந்த வாழ்வின் முறை இன்று நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட ஜெபத்தோடு கூட அந்த வேலை, கோயில், அதோடு அவருக்கு வயல், அந்த வயலிலே அவர் செய்த வேலை. இன்று தமிழர்கள் ஒரு விழா, ஒரு தொடக்கம், ஒரு நன்மை, நினைவு கூறுகின்ற பலவிதமான கொண்டாட்டங்கள். ஆனாலும் வயலும் வாழ்வும் என்கின்ற அந்த உண்மையான உலகை உய்விக்கின்ற, உலகை புனிதப்படுத்துகின்ற, உலகை தூய்மைப்படுத்துகின்ற, உலகை இயக்குகின்ற அந்த வாழ்வு, அதிலே இணைந்திருந்தார் எம் தந்தை எம்ஏ மேத்யூ. அந்த உழைப்பின் கனியாகத்தான் நாம் இங்கே
இந்த அப்பமும் ரசமுமாக கொண்டு வருகின்ற ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமாக மாறி போகின்ற நாமும் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக மாறி பணியாற்ற அழைக்கின்ற ஒரு அழைப்பு. இந்த அழைப்பிலே இதோ தந்தைக்காக இந்த நேரத்தில் இந்த வசனத்தோடு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த முன்னுரையை உங்கள் மத்தியிலே ஒப்படைக்கின்றேன். திருப்பாடல் 23 6வது வசனம், இறுதி வசனம் அந்த பாடலே. திருப்பாடல் 23 6வது வசனம். உண்மையாகவே உண்மையாகவே உன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரின் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உண்மையாகவே தந்தை MA மேத்யூ அப்பா அவர்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய இல்லத்திலே நெடுநாள் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவருடைய அருள் நலமும் பேரன்பும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பாக தலைமுறையாக அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் ஆண்டவர் கொடுத்து மகிழ்வாராக. இன்று இந்த பலியிலே பங்கு பெறுகின்ற நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அப்பாவுடைய ஆசீர்வாதமாக நமக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். ஆகவே இந்த 2 குணநலங்களை பின்பற்றி ஜெபித்தலும் உழைத்தலுமாக இந்த வாழ்வை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆசிரியருக்காக நம் இளைய சமுதாயத்திற்காகவும் நம்முடைய நாட்டின் அனைத்து தேவைகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடும். இந்த பலியிலே சிறப்பாக சூசை அம்மாள், அந்தோணிசாமி இவர்களது ஆண்மையை பாற்றுக்காகவும் உருக்கமாய் ஜபிக்கிறோம். சூசை அம்மாள், அந்தோணிசாமி இவர்களது ஆண்மையை பாற்றுக்காகவும் இந்த பலியிலே உருக்கமாய் ஜபிக்கிறோம். திருப்பாடல் 23:6 உள்ளபடி உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரின் அருள் நலமும் அவரது பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அப்பா தந்தையை இறைவாம் தூய் ஆவியின் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த உம்முடைய ஆசிரியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றி செலுத்தி இதை பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கு இருக்கின்ற யாவரையும், எங்கள் பங்கு மக்களையும், எங்கள் உறவுகளையும் ஆசீர்வதிக்க உமது திருமுன் நாங்கள் மண்டியிடுகின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா தந்தையே உமக்கு நன்றி. தூய் ஆவியாரே உமக்கு நன்றி. எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வு தகுதியுடன் கொண்டாட நம் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகன் தமது மனித இயல்பில் எங்களுக்காக விருப்பமுடன் சாக திருவுளமானார். அவரது உயிர்ப்பின் வெற்றியில் மடியார் மத்தேயு பங்கு பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர்.
அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் உன்முகமே மாலையிலும் உன்முகமே, இனிய இயேசுவை நான் காண்கின்றேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் உன்முகமே மாலையிலும் உன்முகமே, இனிய இயேசுவை நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே.
திருக்கரம் என்னை நடத்த எனக்கு கவலை இல்லை. நல்ல மேய்ப்பன் உந்தன் வழியில் எந்த குறைவும் இல்லை. உனது திருக்கரம் என்னை நடத்த எனக்கு கவலை இல்லை. நல்ல மேய்ப்பன் உந்தன் வழியில் எந்த குறைவும் இல்லை. உன் மந்தை சேர்ந்த ஆட்டை போல என்று நான் வாழவே. உன் மந்தை சேர்ந்த ஆட்டை போல என்று நான் வாழவே. எந்த தீங்கும் என்னை தொடாமல் என்னை காத்திடுவே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே. உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் உன்முகமே மாலையிலும் உன்முகமே எளிய இயேசுவை நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே. உன் கருணை மழையில் தினம் தினம் நான் அழைகின்றே. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் என்றும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வதன் இறை வார்த்தைகள் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நமது அன்பு தந்தை எம்ஏ மேத்யூ அவர்கள் விண்ணக பிறப்பை அடைந்த 40ஆம் நாள் நினைவை கொண்டாடுகின்ற தருணத்தில் இப்படிப்பட்ட அருமையான ஒரு தந்தையை நமக்கு கொடையாக கொடுத்த இறை தந்தைக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்து சென்ற பாடங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கைக்காக இந்த திருப்பலி வழியாக நன்றி செலுத்துவோம். அவருடைய திடீர் இழப்பினால் மிகுந்த துயரத்தில் இருக்கின்ற குடும்பத்தார், சிறப்பாக அன்பு தாய் திருமதி அந்தோணி அம்மாள், அருமையான சகோதரிகள் திருமதி ஜோஸ்பின் மேரி, திருமதி ஜெயசிலி சகாயரான் இவர்களுக்கும், அன்பு மகன் திருவாளர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும், மிகவும் சிறப்பாக எங்களுடைய குருகுலத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் அருட்தந்தை கஸ்பார் அவர்களுக்கும், குடும்பத்தார், உற்றார் உயிர்கள் அனைவருக்கும் இறைவன் தாமே இழப்பை தாங்கக்கூடிய மன வலிமையையும் மனத்திடனையும் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மட்டுமல்ல தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இங்கு இருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அன்பு உற்றார் உறவினர்கள் அனைவர் பெயராலும் இறைவன் தாமே இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆற்றலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், அவளுக்கு உறுதி அளிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர், மண்ணினுடைய மூத்த அருட்தந்தை ஞானஜோதி அவர்கள் தேனிமலையில் இருக்கிற குழந்தையேசு திருத்தலத்தினுடைய அதிபர் 72வது பிறந்த நாளை என்று கொண்டாடுகிறார்கள். தந்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம், தந்தைக்காக நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை பற்றி நாம் யோசிக்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முழுவதுமே ஏறக்குறைய 59 இறை வசனங்களில் கடவுள் முதலில் அனைவருக்கும் பந்தி அமர வைத்து உணவு கொடுக்கிற கடவுள். அழகாக 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 பேருக்கு கொடுத்துவிட்டு மிகுதியான துண்டுகளை 12 கூடைகளால் நிரப்பி இல்லாதவருக்கு அனுப்பி வைத்த பிறகு அவர் நற்கரனுடைய முக்கியத்துவத்தை, முதன்மை தன்மையை தெளிவாக விளக்குகின்ற ஒரு அதிகாரத்தை யோவான் கொடுக்கிறார். நற்கருணை பற்றி பேசுகிறார், இடையிலேயே விண்ணேற்பை பற்றி பேசுகிறார், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். எதற்காக இந்த உலகத்திற்கு தான் வந்தேன் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்திற்கு இயேசு வந்ததனுடைய முதன்மை நோக்கம் அவருடைய தந்தையினுடைய திட்டத்தையும் திருவுளத்தையும் நிறைவேற்றுவதற்காக. தந்தையினுடைய திட்டம் என்ன, தந்தையினுடைய திருவுளம் என்ன என்று அழகாக யோவான் நற்செய்தி 6:37 அவர் சொல்கின்ற பொழுது, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அழிவுறாமல் காப்பாற்றப்பட வேண்டும், விண்ணக பேற்றிற்கு அவர்கள் உரிமையுடையவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என் தந்தையின் திருவுளம், முதன்மையான திட்டம் அதுதான். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற மானிடர் அனைவரும் மீட்பு பெற வேண்டும், விண்ணகத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், என் தந்தையோடு இணைந்து அவர்கள் திருக்கூட்டத்தில் ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அதற்காகத்தான் இந்த மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறேன், அதற்காகத்தான் என்னை முழுமையாக கொடுத்திருக்கிறேன், அதற்காகத்தான் என்னை திருவுணவாக நற்கருணையாக பிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்கிற அழகான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே நம்முடைய ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் மத்தியில் இருக்கின்ற பொழுது தன்னை முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்தது, உடைத்து கொடுத்தது, சிலுவையில் உருமாறியது எல்லாமே நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விண்ணேற்புக்காக. எனவே அப்படிப்பட்ட உயிர்ப்பின் சிந்தனையைத்தான் இயேசு ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரும் கொடுக்கிறார். நம்முடைய பாரம்பரியத்தை உற்று நோக்குகின்ற பொழுது ஏறக்குறைய இறையூர் பங்கு என்பது 300 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவ மரபிலும் கிறிஸ்துவ பாரம்பரியத்திலும் பழமையிலும் ஊறி திளைத்து இன்று உலகெங்கும் பேசப்படுகின்ற அழகான ஒரு பங்கு இறையூர் பங்கு. நம்முடைய பகுதியெல்லாம் அந்த காலத்தில் பத்ரவாதா சிஸ்டம் என்று சொல்வோம். கோவா மிஷினரிகள் பணியாற்றிய கோணாங்குப்பத்தின் கீழ் இறையூர் எல்லாம் இருந்த காலம் உண்டு. 300 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சு குருக்கள் வந்த பிற்பாடு தான் எம்ஏபி மிஷனில் சேர்றோம். அப்படி நான் யோசிக்கின்ற பொழுது 1936 அருட்தந்தை சூசைநாதர்
நம்முடைய ஊரினுடைய முதல் குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். உருவாவது என்பதெல்லாம் அன்று நடக்க முடியாத ஒரு காலகட்டம். காரணம், அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியில் தான் சிறிய குருமடமும் பெரிய குருமடம் இருந்தது. நம்முடைய மக்களுக்கெல்லாம் அது சவுத் ஆர்காடுன்னு சொல்லப்படுகிற பகுதியெல்லாம் குருவாகவே ஆக முடியாது. அப்படிப்பட்ட சிரமங்களும் தடைகளும் இடர்பாடுகளும் சிக்கல்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 90 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஊரிலிருந்து முதல் அருட்தந்தை அவர் குரு பட்டம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஏராளமான குருக்கள், அருட்கண்ணையர்கள் ஆண்டவருடைய பணிக்காக, திருச்சபையின் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து வந்த ஒரு பாரம்பரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வழியில்தான் எங்களோடு பணியாற்றிய அருட்தந்தை எம்ஏ ஞானப்பிரகாசம். நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு ஒரு மாதிரிகையான ஒரு அருட்தந்தை அவர். கவுன்சிலில் இருக்கும்போது நானும் கவுன்சிலர் இருக்கிறேன், செனட்டில் இருக்கும்போது அப்படியெல்லாம் அவர் துணிச்சலாக பேசக்கூடியவர், நியாயத்திற்காக பேசக்கூடியவர், பெரிய பெரிய பங்குகளெல்லாம் பணியாற்றக்கூடியவர். எங்கெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ அந்த இடத்துலாம் அருட்தந்தை ஞானப்பிரகாசத்தை அனுப்பினால் போதும், அவர் சரி செய்வார் சொல்கின்ற ஒரு காலகட்டம் உண்டு. உழைப்பு, உண்மைக்காக குரல் கொடுப்பது, சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவது, சிக்கல்களை தீர்த்து வைப்பதெல்லாம் அருட்தந்தை ஞானப்பிரகாசத்திற்கு கைவந்த கலை. அப்படிப்பதான் நாங்கள் அவர்களை பார்த்து வளர்ந்தோம். அதே போல் அருட்தந்தை பத்திநாதன் OMI சபையில் சேர்கின்ற பொழுது அவர் முதல் மாகாண தலைவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு நல்ல கிறிஸ்துவ பாரம்பரிய குடும்பத்தில் தான் எங்களுடைய பங்கு தந்தை கஸ்பாரும் வந்திருக்கிறார். இப்படி ஒரு குடும்பம் கிறிஸ்துவ மரபிலும் கிறிஸ்துவ பாரம்பரியத்திலும் திருச்சபையின் பணியிலும் தன்னை ஐக்கியமான ஒரு குடும்பத்திலிருந்து நாம் ஒரு தந்தையை இழந்திருக்கிறோம். நம்முடைய தெய்வ திரு MA மத்தேயு அவர்கள் 76 ஆண்டுகள் அன்று அருட்தந்தை கஸ்பார் தந்தையை பற்றி ஒரே ஒரு வரி சொன்னார். நிறைய பேசல, ஒரே ஒரு வரி சொன்னார். கோவில், வயல், வீடு, இப்படித்தான் 3 வார்த்தைகளை சொன்னார். அதுதான் அருட்தந்தை ரட்சகர் முன்னுரையிலே அதை பற்றி பேசினார். கோவில், வயல், வீடு, அவ்வளோதான் அவருக்கு தெரியும். ஆடம்பரமோ டாம்பிகமோ அல்லது வீண் விவாதங்களோ தர்க்கங்களோ அல்லது தேவையில்லாத சச்சரவுகளோ அவரிடம் எதுவுமே கிடையாது. ஆண்டவரோடு துயில் கொண்டு எழுகின்ற ஒரு வாழ்க்கை, நாள் முழுவதும் உழைக்கின்ற ஒரு வாழ்க்கை, அதனால் உருகொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஒரு மகளை செவிலியராகவும் மருத்துவத்துறையிலும் மற்றவர்களை ஆசிரியர்களாகவும் அருட்தந்தையை உயர்த்தியிருப்பது அவருடைய கடவுள் நம்பிக்கை. இந்த கடவுள் நம்பிக்கையின் மீது அவர் குடும்பத்தை கட்டி எழுப்பி இன்று சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் பணியாற்றுகின்றவர்களை அவர் உருவாக்கி கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவ மரபு, கிறிஸ்துவ பாரம்பரியம் அவர் விட்டு செல்கின்ற பாடம். அன்புக்குரியவர்களே, எரேமியா புத்தகம் 1:5 மிக அழகாக ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை தெளிவாக இந்த வார்த்தைகள் சொல்லும். நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், போனோன்னு இல்லை. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உங்களை அறிந்திருக்கிறேன், உங்களை நான் திருநிலைப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய இறைவாக்கினராக அனுப்புகிறேன். இப்படித்தான் ஒரே ஒரு வசனத்தெல்லாம் சொல்லப்படும். எனவே நாம் அத்தனை பேருமே இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பதற்கு முன்பாக அறிந்து வைத்திருக்கிற இறை தந்தை நம்மை தாயினுடைய வயிற்றிலேயே அபிஷேகம் செய்கிறார், திருநிலைப்படுத்துகிறார். எதற்காக? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. இதில் திட்டமும் திருவுளம் என்பது துறவியர்களுக்காகவும் குருக்களுக்காக மட்டுமல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 76 ஆண்டுகள் கடவுள் அருமையான தந்தைக்கு இந்த எறையூர் கிராமத்தில் வாழ்வதற்கான வழியை கொடுத்திருப்பது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. அவருடைய கடினமான உழைப்பு, கடும் சொல்லாத ஒரு நிலை, அழகாக புன்னகை பூக்கின்ற ஒரு முகம், அதில் எங்களுடைய தந்தை கஸ்பாரை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும் அது அழகான ஒரு சிரிப்பின் மூலமாக எல்லாவற்றையும் உள்வாங்கி, நான் இருந்தில பல முறை பேசுன்னு சொல்லியிருப்பேன். எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ பாடுகள் குடைச்சல் இருக்கும், எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு வெளி முகத்தில் சிரிப்பு மட்டுமே தெரியும். அதைத்தான் கஸ்பாரில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் அருமையான தந்தை மத்தேயு அவர்களும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் வழி இருந்திருக்கும், அவருக்கும் கஷ்டம் இருந்திருக்கும். ஆனால் எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் பார்க்கின்றவர்களெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துவது, புன்னகை பூர்ப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமை இதுதான், இந்த உழைப்பு தான், இந்த விவசாயம் தான், இந்த தொழில் தான் என்னுடைய முதன்மையானது, இதற்காகத்தான் நான் இறை தந்தையிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதை நிறைவேற்றுகிறேன். எனவே அதில் எந்த விதமான விளம்பரமோ வேடிக்கையான நிகழ்வுகளும் கிடையாது. இது என்னுடைய கடமை செய்திருக்கிறேன், இதன் மூலமாக இறை தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றின்னு சொல்லி அழகாக நம்முடைய
தந்தை மத்தேயு அவர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி சென்றிருக்கிறார். ஒருவேளை கடைசி நேரங்கள் என்பது, கடைசி நாட்கள் என்பது, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மிகுந்த பாடுகளையும் வேதனையும் அனுபவித்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் தேவையான வழிதான் அது. ஒருவேளை நம்முடைய பார்வையில் ஏன் நோய்வாய்ப்படாத இவர், மருத்துவமனைக்கு செல்லாத இவர், எந்த நாளிலும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருந்தவர் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வேதனையை நெருக்கடி அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுதான் இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய வரம். என்னுடைய சிலுவையில் பங்கேற்பது, என்னுடைய காயங்களில் பங்கேற்பது, என்னுடைய வேதனையில் பங்கேற்பது. எனவே இயேசு தன்னுடைய தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றியது எப்படி? சிலுவை மரணத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, அவமானத்தின் வழியாக, கடுமையான சாட்டையடியின் வழியாக தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு இயேசுவை பின்பற்றியவர். ஒவ்வொரு நாளும் நற்கருணை பந்தியில் அமர்ந்தவர் கடைசியில் சிலுவை பாடுகளில் அந்த தாக்குதல் வழியாக, அவருடைய பல்வேறு கஷ்டங்கள் வழியாக அனுபவித்து புடமிடப்பட்டு அவர் உயிர்ப்பின் மகனாக, திருக்கூட்டத்தில் ஒருவராக இணைக்கப்பட்டார் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எனவே இந்த நாளிலே கடவுளுக்கு குடும்பமாக சேர்ந்து நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட அழகான கொடையை, அழகான சொத்தை, அழகான வரத்தை கடவுள் நமது குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவர் பரிந்துரையாளராக உருமாற்றம் பெற்று அம்மா அந்தோணியம்மாளுக்கும் உடன் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் தொடர்ந்து பரிந்துரையாளராக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இறை தந்தையிடம் அவருக்காக ஜெபிப்போம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. எழுந்து நிற்போம். நம் விண்ணக தந்தையிடம் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் அனைத்து பொதுநிலையினரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் உம் பணியை சிறப்பாக செய்யவும், இறை மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்தவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேவையான விழிப்புணர்வை தந்திடவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை நாட்டு மக்களின் நலனுக்காக உழைத்திடவும் நல்ல மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று கூறிய இறைவா, இதோ நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட திரு எம்.ஏ. மத்தேயு என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். இவரின் 40ஆம் நாள் நினைவு திருப்பலியில் இவருடைய ஆன்மாவை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவரை உமது வான்வீட்டில் சேர்த்து கொண்டு என்றும் உம் அன்பில் மகிழ்ந்திடவும், இவரின் பிரிவால் வாடும் இவரது மனைவி, பிள்ளைகள், மருமகன்கள், மருமகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவுகளுக்கு இந்த மாபெரும் பிரிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த 40ஆம் நாள் நினைவு திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உமது பலிபீடம் சூழ்ந்துள்ள எல்லா குருக்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் பணிவாழ்வில் எந்நாளும் இவர்களோடு இருந்து நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனோடும் மகிழ்வோடும் பணி செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே எம் இறைவா, இவ்வுலகில் மரித்த எல்லா ஆன்மாக்களையும் நினைவு கூர்கின்றோம். சிறப்பாக எம் பங்கில் உழைத்து மரித்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உள்ளூர் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், வேதியர்கள், ஆசிரியர்கள், பக்த சபையினர் மற்றும் பங்கில் மரித்த பங்கு மக்கள் அனைவருக்கும், சிறப்பாக அந்தோணிசாமி சூசையம்மாள் இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த அனைவருக்கும் நிச்சய இளைப்பாற்றை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்த எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமணம் அதே கிறிஸ்துவடியாக கொடுத்தருளும் மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே, என் வாழ்வை பலியாக்க உன் பாதம் வருகின்றே. இறைவா ஏற்று பலியாய் மாற்றி, இறைவா ஏற்று பலியாய் மாற்றி, உன் பணி செய்ய அருள் தாரும். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே. தாலாட்டு பாடும் அருவியிலே ஊஞ்சலாடி வரும் மலரெடுத்து, தாலாட்டு பாடும் அருவியிலே ஊஞ்சலாடி வரும் மலரெடுத்து, மனதை தொடுத்து உன் பாதம் மனம் வீச படைக்கின்றே. இறைவா ஏற்று பலியாய் மாற்றி, இறைவா ஏற்று பலியாய் மாற்றி, உன் பணி செய்ய அருள் தாரும். எனக்காக பலியாகும்
அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, மடியார் மத்தேயுவின் ஆன்மாவை பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவருடைய பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவு பெற்ற அவரை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையறாது தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வார்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிறைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குறி எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை இது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு மொக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறைநூல்களை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியலும் மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. தந்தையே, நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மேத்யூ என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழ செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
திருமகன் கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். இவர் திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் ரத்தம் என்னை காத்து நிலை வளைப்பதாக. நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நானில்லையே, நினைவின்றி வாழ்வு இல்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
உதய தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினே, கண்மூடினான் வழிமாறினே, தீராத துன்பங்களில் தாயாகி தாலாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே காக்கவா, ஆதாரணியாகவே உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரி, இந்த நேரத்திலே தங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் வழியாக தங்களுடைய இரங்கல் செய்தியை நமக்கு தெரிவிக்க நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் சார்பாக பாஸ்டருக்குரிய அருட்தந்தை ஞான ஜோதி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை நமக்கு தருவார். அன்பு சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, ஃபாதர் காஸ்பாருடைய தந்தை மத்தேயு இறந்தபோது வெளிநாட்டில் இருந்தேன். செய்தி கிடைத்த உடனே தொலைபேசியில் கிடைத்தார். ஃபாதர் கஸ்பார், என்னுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரியப்படுத்தினேன். பிறகு இன்றைய தினம் என்னுடைய பிறந்த நாள் என்பதனால் பலர் என்னை பார்ப்பதற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திருவண்ணாமலையிலிருந்து இப்பொழுது நான் தேனிமலையில் இருக்கேன். முன் மறைவுரையில் தந்தை சொன்னது போல அதெல்லாம் கடந்து எனக்கு இது முக்கியம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, இன்றைய தினம் எங்களுடைய மறை மாவட்டத்தில் 2 தந்தைகளுடைய, ஒரு தந்தை பழைய எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பரிபாலகர் தந்தையாக இருந்த ஃபாதர் ஜான் ராபர்ட் அவருடைய தந்தையின் இறந்த 40ஆம் நாள் நினைவு உதயந்திரத்திலே. பாஸ்டர் சென்டர் டைரக்டராக இருக்கின்ற ஃபாதர் NT எதிராஜுடைய தாயாருடைய 40 நாள் நினைவு உரியூர் குப்பத்திலே. அனைவருக்கும் எஸ்கியூஸ் கேட்டுவிட்டு இது எனக்கு முக்கியம் என்று சொல்லி இங்கே வந்தேன். எனக்கு இந்த திருப்பலி வைக்க வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு என்றால் கிஃப்ட் ஆஃப் யாவே, கடவுளின் கொடை. எம்ஏ மத்தேயு, மேன் ஆஃப் அட்மிரேஷன்,
வியப்புக்குரியவர், போற்றுதற்குரியவர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே போற்றுதற்கும் வியப்புக்குரிய நல்ல மனிதராக வாழ்ந்தவர் M.A. மத்தேயு. என்னுடைய அத்தை மகன் என்ற உரிமையிலே எனக்கு இந்த திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். வீட்டிற்கு சென்று அங்கிருந்து வந்த பிறகு, வெளிநாட்டில் வந்த பிறகு வீட்டிற்கு சென்று அவருடைய படத்தை மந்திரித்து ஃபாதருடைய தாயார் அந்தோணிமா அவர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து சென்றேன். கஸ்பார் என்றால் பொக்கிஷத்தை வைத்திருப்பார், பொக்கிஷமாக இருப்பார். கடவுள் கஸ்பார் அவர்களுக்கு, தந்தை அவர்களுக்கு அவருடைய தந்தையை கொடையாக கொடுத்தார், கிஃப்டாக கொடுத்தார். அதை அவர் பொக்கிஷமாக வைத்திருந்தார். அந்த பொக்கிஷத்தை இன்று இறைவன் எடுத்துக்கொண்டார். இருப்பினும் ஃபாதர் கஸ்பார் பொக்கிஷமாக திரு அவைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அவரோடு ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். நான் திருவண்ணாமலையில் இருந்தபோது 12 ஆண்டுகள் 2 மாதம் திருவண்ணாமலையில் இருந்தபோது அவர் சத்தியமங்கலத்தில் இருந்தார். அவருக்கு இருந்த பெயரும் புகழும் நான் கண்ணால் பார்த்து வியப்படைந்தது உண்டு. அனைவரையும் அன்பு செய்கின்ற ஒரு நல்ல ஒரு அருள் தந்தையாக அனைத்து மக்களுடைய நற்பெயரும் பெற்றவர். பல விதத்தில் எனக்கு பல வழிகளிலே எல்லா விதமான என்னுடைய நிர்வாகத்திற்கும் அதிகமாக எனக்கு உதவியாக இருந்தவர். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கின்றவர். உண்மையிலேயே அதெல்லாம் அவருடைய பெற்றோர் தந்த கொடையாக நான் பார்க்கின்றேன். காலையில் பேசி கொண்டிருக்கும் பொழுது 1:45 மணிக்கு தூக்கம் போய்விடுகிறது. அவருடைய தந்தை இறந்த நேரம், செய்தி கிடைத்த நேரம். அந்த 1:45 மணிக்கு எனக்கு அந்த வருத்தம் வலி இருக்கிறதுன்னு சொன்னார். அது நீண்ட நாட்கள் ஆகும் அந்த வலி நீங்குவதற்கு. உண்மையிலே நீண்ட நாட்கள் ஆகும். ஒரு துறவியர்களுக்கு, குருக்களுக்கு அவருடைய பெற்றோர்களுடைய இழப்பு மிகப்பெரிய வருத்தத்தையும் வலியும் தரும். ஒரு தந்தையுடைய இடத்தை யாரும் எடுக்க முடியாது. அந்த இடத்தை யாரும் எடுக்க முடியாது. அது வெற்றிடமாக இருந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் நாங்களும் அனுபவித்தவர்கள் என்ற முறையிலே ஃபாதர் கஸ்பாருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இத்தனை குருக்கள் வந்தது உண்மையிலேயே எனக்கு தெரிந்து இந்த 44 ஆண்டு குருத்துவ வாழ்விலே நினைவு திருப்பலிக்கு இவ்வளோ பேர் வந்து இதான் முதல் முறையை நான் பார்க்கின்றேன். அதெல்லாம் இந்த பொக்கிஷமாக இருக்கின்ற ஃபாதர் கஸ்பாருடைய பெருமை. யூ ஆர் ரியலி a treasure to the church. திரு அவைக்கு ஒரு பொக்கிஷமாக உங்களுடைய பெற்றோர் உண்மை தந்திருக்கின்றார். நான் சொன்னது போல கடவுள் தந்த கொடை மத்தேயு, அதை நீங்கள் இழந்தாலும் இழக்கவில்லை. அவர் கண்டிப்பாக உங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கொடையாக இருப்பீர்கள், நீங்கள் பொக்கிஷமாக பலருக்கு இருப்பீர்கள், இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து கடவுள் நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நாளிலே தந்தையுடைய ஃபாதர் கஸ்பருடைய தாயார் அந்தோணிமா அவர்களுக்கும் அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கும் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் அனைத்து தந்தைகள் சார்பாக, மண்ணின் மைந்தர்களுடைய சார்பாக, மண்ணின் மைந்தர்கள் அருள் சகோதரிகள் சார்பாக, உறவினர்கள் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் உடனிருப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர் கஸ்பர், டேக் கரேஜ், we are with you. Your father is always with you. He will continue to guide you. He will be continue to be gift of God to you. You will continue to be treasure, பொக்கிஷமாக திரு அவைக்கு இருப்பீர். We express our heartfelt condolences to you. Take courage. We love you. We continue to pray for you. எங்களுடைய சித்தப்பாருடைய M.A. பத்திநாதன் OMI சபையிலிருந்து இந்திய மாகாண தலைவர் பாஸ்டருக்குரிய அருட்தந்தை ஹாரி மானுவேல் அவர் சார்பாக நம்முடைய OMI அருட்தந்தையர்கள் இரங்கல் செய்தி வழங்குவார்கள். இயேசுவில் பிரியமான பாசமிகு அருட்தந்தையர்களே, மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கமும் ஜெபங்களும். மனித வாழ்க்கை என்பது அன்னையின் கருவறையில் இருந்து கல்லறை செல்லும் தூரம்தான். கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை. ஒரு மனித வாழ்க்கையின் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் முன்னுரையை கடவுள் எழுதிவிட்டான், முடிவுரை அவனை எழுதிவிடுவார். இந்த இடைப்பட்ட அந்த சாராம்சங்களை எழுத வேண்டியவர்கள் நாம். பிறப்பு இறவாமல் இருக்க வேண்டும் என்றால் பிறவாமல் இருக்க வேண்டும். இறப்பு யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த இறப்பை மகிமைப்படுத்துவது நாம் வாழும் வாழ்க்கை. ஒரு மிகப்பெரிய கவிஞன் கலீல் ஜிப்ரான் சொல்வார்,
என் கல்லறையின் முன் நின்று அழாதே, நான் அந்த கல்லறையில் இல்லை. நீ வாழும் வாழ்க்கையிலும் நீ சொல்லும் சொல்லிலும் உனது விழுமியங்களின் வழியாக நான் வாழ்கிறேன் என்று. அதான் இறப்பு என்பது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இது முடிவல்ல, மாறாக ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். இறப்பு என்றால் என்ன? இறப்பை பற்றி மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், உடலை விட்டு உயிர் பிரிவது இறப்பு அல்ல, மாறாக ஒருவரின் சிந்தனையும் எண்ணமும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் காட்டிய வழியை நாம் எப்போது மறக்கின்றோமோ, அவரின் சொல்படி எப்போது நாம் நடவாமல் இருக்கின்றோமோ, அவரை பற்றிய சிந்தனைகள் எப்போது நம்மை விட்டு விலகி விடுகிறதோ, அதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனின் இறப்புக்கு தொடக்கமாக மாறுகிறது. ஆனால் இந்த நேரத்திலேயே முன்னுரையில் அருள் தந்தை சொன்னது போல, ஆழமான மறையுரையில் அருள் தந்தை சொன்னது போல, ஒரு தந்தை எம்ஏ மேத்யூ இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி? அருள் தந்தையின் வழியாக. பிறப்பு என்பது ஒரு செய்தி, கடவுள் நம்மை மறப்பதில்லை. இறப்பு என்பது ஒரு நற்செய்தி, கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. இன்றும் தந்தை எம்ஏ மேத்யூ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருள் தந்தையின் சொல்லாலும் செயலாலும், முன்னுரையில் சொன்னது போல தனது புன்னகையாலும் எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்கும் அந்த தந்தையின் இதாலும், அதுபோல எங்கள் சபையில் எங்களோடு வாழ்ந்து வழிகாட்டிய எம்ஏ பத்திநாதன் அவர்கள், அவரின் பெற்றோர்களின் வாழ்வை தன் வாழ்வாக வாழ்ந்தவர். அதுபோல்தான் அருள் தந்தை கஸ்பார் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே எங்கள் சபையின் சார்பாகவும் எங்கள் இந்திய மாகாண தலைவர் அருள் தந்தை ஹரி இம்மானுவேல் சார்பாகவும், அமலமரி தியாகிகள் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு குருக்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து குருக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த நேரத்திலே எங்கள் வருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் உங்களோடு உடன் இருக்கு என்பதை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். அதே வேளையிலே அன்பு இறைவன் எம்ஏ மேத்யூ அவருக்கு நித்திய இளைப்பாற்றை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். நன்றி. என்னுடைய வகுப்பு தோழர்கள் நாங்கள் ஒன்றாக பயின்றோம். இறப்பிற்கு நிறைய அருட்நீர் வந்திருந்தார்கள். இந்த நாளிலே சிறப்பாக கோயம்புத்தூர் நலாயன் குருமடத்திலிருந்து என்னுடைய வகுப்பு தோழர் அருட்தந்தை ஜூலியன், கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலிருந்து சிறப்பாக ஈரோட்டிலே சைமா அந்த என்ஜிஓ அதனுடைய தந்தையாக முதல்வராக இருந்து சிறப்பாக பணி செய்கிற அருட்தந்தை ரொசாரியோ மற்றும் ஊட்டி மறை மாவட்டத்திலிருந்து அருட்தந்தை ஜெயக்குமார் பள்ளியின் முதல்வர் தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் நகரூரிலே பணி செய்கிறார். ஆகவே மேலும் எங்களுடைய மறை மாவட்ட குருக்களும் இருக்கிறார்கள், வகுப்பு தோழர்கள். ஆகவே வகுப்பு தோழர்கள் சார்பாக பாஸ்தருக்குரிய அருட்தந்தை ஜெயக்குமார் ஊட்டி மறை மாவட்ட அருட்பணியாளர் இரங்கல் செய்தி வழங்க அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, அன்பான இறை மக்களே, இந்த நேரத்தில் வகுப்பு தோழர்கள் சார்பாக எங்களுடைய நண்பர் அருள் தந்தை கஸ்பார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள இங்கு உங்கள் முன்னால் நிற்கின்றேன். குருக்களுடைய வாழ்க்கையிலே இறை அழைத்தல் என்பதற்கு பலரை காரணமாக கூறுவோம். இந்த அருள் தந்தையை பார்த்து அல்லது அந்த அருள் சகோதரியை பார்த்து நாங்களும் குருவாக வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது என்று சொல்லுவோம். இதை அனைத்தையும் தாண்டி அடிப்படையாக அமைவது எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பெற்றோர். இவர்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையிலே எங்களுடைய இந்த குருத்துவ வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஆதாரமாக இருந்து கொண்டே இருக்கும். அதே வேளையில் ஒருவர் குருவான பிறகு பெற்றோரோடு இருப்பது, பெற்றோர்கள் உயிரோடு இருந்து ஆசீர்வதிப்பது என்பது மிகப்பெரிய கடவுளுடைய கொடையாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஏறக்குறைய 15-16 ஆண்டுகளாக நம்முடைய அருள் தந்தை கஸ்பார் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெற்றோர், குறிப்பாக அவருடைய தந்தை திரு மேத்யூ அவர்கள் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். தன்னுடைய உடனிருப்பாலும் ஜெபத்தாலும் அவரை வழிநடத்தி இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தந்தையை கொடுத்த கடவுளுக்கு எங்களுடைய அனைவரின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம்.
ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய இறப்பும் நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற அந்த மாபெரும் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாஸ்கா காலத்தில் இந்த நினைவு திருப்பலியை நாம் கொண்டாடுவது திரு மேத்யூ அவர்களும் உயிர்த்தெழுகிறார் என்கிற அந்த நம்பிக்கையையும் மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து தந்தை அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். அதே போல் எங்களுடைய நண்பர் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக நாங்கள் அனைவரும் நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் வகுப்பு தோழர்கள் அனைவரின் சார்பாக அருள் தந்தை கஸ்பார் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் அனைவரின் சார்பான ஆழ்ந்த இரங்கலையும் எங்களுடைய ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். கண்டிப்பாக திரு மேத்யூ அவர்கள் இறைவனுடைய திருமுன்பாக ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி அந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இறைவனிடத்திலிருந்து பெற்றுத் தருவார். இது நன்றி சொல்லுகிற நேரம். சிறப்பாக இந்த தந்தையினுடைய 40ஆம் நாள் இந்த நினைவு பலிக்காக இந்த நாளிலே காலையிலேயே பேராயர்கள் வாட்ஸ்அப்படியாக செய்தி அனுப்பினர். இது உன்னுடைய தந்தைக்காக இந்த நாளிலே நான் திருப்பலி ஒப்பு கொடுத்திருக்கிறேன், தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கிறேன், கவலைப்படாது என்று சொல்லி ஆறுதல் செய்தி கொடுத்த நம்முடைய புதுவை கடல் உயர்நிலை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களுக்கும், சிறப்பாக இந்த திருப்பலியிலே நம்முடைய பாஸ்தருக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மூத்த குரு புதுவை கடல் உயர்மறை மாவட்டத்தினுடைய பொதுநிலையினருக்கான பேராயருடைய பதில் குரு எபிஸ்கோபல் விக்கர் ஃபார் லைட்டி பாஸ்தருக்குரிய அருட்தந்தை சுவாமிநாதன் அவர்கள் இந்த நேரத்தில் நம்மோடு இருந்து பல்வேறு பணிகள் கல்லூரியில் இருந்தாலும் கூட ராஜா நான் டெத்துக்கு வர முடியல, கவலைப்படாத, கண்டிப்பாக நினைவு நாள் திருப்பலிக்கு நான் வரேன் ராஜா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே இருந்து எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார் பாஸ்தருக்குரிய பேரருட் தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கும். இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று மகிழ்வோடு தன்னுடைய பிறந்த நாள் விழாவை இணைத்து தந்தையினுடைய ஆண்மலை பாட்டிக்காக பலியிப்பு கொடுத்த எங்களுடைய மண்ணின் பாஸ்தருக்குரிய மூத்த குரு அருட்தந்தை ஞானஜோதி தேனிமலை பங்கினுடைய திருத்தலத்தினுடைய திருத்தல அதிபராக பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றுகிறார். இந்த நாளிலே அவருடைய வருகைக்கும் இந்த சிறப்பான திருப்பலிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த திருப்பலியிலே அழகிய முன்னுரையை கொடுத்து தொகுத்து இறைவார்த்தையின் அடிப்படையில் தந்தையின் வாழ்வை இணைத்து எங்களுக்காக ஜெபித்திருக்கிற பாஸ்தருக்குரிய அருட்தந்தை இரட்சகதாஸ் சலேஷ் அருட்பணியாளர் சத்தியமங்கலம் மண்ணின் மைந்தர் அவருக்கும், அதேபோல் நான் இப்போது பணி செய்து கொண்டு இருக்கிற இருந்தை பங்கினுடைய மூத்த குரு, நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, மூத்த குரு பாஸ்தருக்குரிய பெருமதிப்பிற்குரிய அருட்தந்தை அருள் புஷ்பம் அவர்கள் நம்முடைய புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த சொத்து கண்காணிப்பு பொறுப்பாளராகவும் சிறப்பாக அவர் பல்வேறு இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்வு காண்கிற அட்வொகேட் லாயராகவும் சிறப்பாக பணி செய்கிறார். இந்த நாளிலே இந்த அழகான மறையுறை வழியாக இதோ இந்த திருப்பலியிலே கலந்து எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார் பாஸ்தருக்குரிய அருட்தந்தை எங்களுடைய இருந்தை மண்ணின் மூத்த குரு அருட்தந்தை அருள் புஷ்பம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருகில் இருக்கின்ற அருட்தந்தை தனிஸ்லாஸ், நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக 5வது 6வது 7வது படிக்கிற சூழலிலே ஆல்டர் பாய்ஸாக இருக்கும்போது எங்களை கண்டித்து பாசத்தோடு நல்வழிப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் குருக்களாக நிறைய பேர் உருவாகி இருக்கிறோம் என்று சொன்னால் பாஸ்தருக்குரிய அருட்தந்தை தனிஸ்லாஸ் அவர்கள் சென்ட் பீட்டர்ஸ் பாண்டிஃபிக்கல் மேஜர் செமினரியிலே பேராசிரியராக ப்ரொஃபஸராக இருக்கிறார். ஆகவே பாஸ்தருக்குரிய அருட்தந்தை அவர்களுக்கும் இந்த நாளிலே சிறப்பாக பல்வேறு துறவர சபை குருக்கள் பாஸ்தருக்குரிய சித்தப்பா அருட்தந்தை எம்ஏ பத்திநாதனருடைய சபையிலிருந்து ஓஎம்ஐ அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். இரங்கல் செய்தி கொடுத்து இந்த திருப்பலியிலே ஜெபித்திருக்கிறார்கள். ஓஎம்ஐ அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்திய மாகாண தலைவர் பேரருட்தந்தை ஹாரி இமானுவல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி குடும்பத்தார் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலியிலே எங்களோடு சேர்ந்து ஜெபித்த தந்தையினுடைய இறப்பு திருப்பலியிலும் இந்த நினைவு நாள் திருப்பலியிலும் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தினுடைய மூத்த குருக்கள், இளைய குருக்கள், நடுத்தர வயதினர் எல்லா குருக்களுக்கும் பாசத்தோடு நன்றி சொல்கிறோம். சிறப்பாக பேராயருடைய செயலர் பாஸ்தருக்குரிய அருட்தந்தை பிரேம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும்
நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய வகுப்பு தோழர்கள் இந்த நாள் மட்டுமல்ல, தந்தையினுடைய இறப்பு நாளிலும் எப்போதுமே உடன் எங்களோடு இணைந்து நாங்கள் பயணம் செய்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் திருப்பலியிலே கலந்து ஜெபித்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் குட் ஷெப்பர்ட் மேஜர் சென்டரிலிருந்து பேராசிரியர் பணி செய்கிற பாஸ்தர் அருட்தந்தை ஜூலியன், அதே போல் ஊட்டி மறை மாவட்டத்தில் இரங்கல் செய்தி வழங்கிய அருட்தந்தை ஜெயக்குமார், கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் அருட்தந்தை ரொசாரியோ மற்றும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் தந்தையர் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை குடும்பத்தார் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நான் இருக்கிற பங்கிற்கு அருகில் இருக்கிற எம்மாவூஸ் ஆன்மீக மையத்தினுடைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள், அதே போல் அருகில் இருக்கிற சேந்தமங்கலம் ஹெரல்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தி தூதுவர் சபையினுடைய இளம் குருமடத்தினுடைய அருட்தந்தையர்கள், ரெக்டர், வைஸ் ரெக்டர், ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் மற்றும் அருட்சகோதரிகள் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அருகில் இருக்கிற கெடிலம் மார்னோடை பங்கிலிருந்து வந்திருக்கிற சலேசிய அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே குடும்பத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அருகில் இருக்கிற அங்குசெட்டிப்பாளையம், அதிலிருந்து சென்ட் ஆன்ஸ் அருட்சகோதரிகள், அதே போல் மேட்டுக்குப்பம் ஜீசஸ் கான்வென்ட் அருட்சகோதரிகள் இந்த பலியிலே கலந்து எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த பாடற் குழுவோடு சேர்ந்து எங்களுடைய இருந்தை பங்கினுடைய பாடற் குழு கோயர் மாஸ்டர் பாஸ்டருக்குரிய தாஸ் அவரோடு இணைந்து நம்முடைய அருட்சகோதரிகள், குறிப்பாக நம்முடைய அருட்தந்தை வின்சென்ட் சேகர் பஸ்லிகானுடைய உதவி பங்கு தந்தை ஆகவே இந்த நாளிலே இந்த பாடற் குழுவை இணைத்து ஒருங்கிணைத்து எல்லோரும் சேர்ந்து பாடி இறைவனுக்கு நன்றி சொல்லி தந்தை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல உறுதுணையாக இருந்தார்கள். அருட்தந்தையருக்கும் அருட்தந்தை வின்சென்ட் அவர் தன்னுடைய தந்தைக்கு அந்த நோயில் போஸ்தல் அதை வழங்கியவர். ஆகவே இறப்பதற்கு முன்பதாக ஆகவே அருட்தந்தை வின்சென்ட் அவருக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இன்னும் சிறப்பாக பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற அருட்சகோதரிகள், குணசாக அருட்சகோதரிகள், இமாக்குலேட் அருட்சகோதரிகள், பிரசன்டேஷன் கான்வென்ட்டிலிருந்து வந்திருக்கிற அருட்சகோதரிகள், இன்னும் பல்வேறு சபையிலிருந்து வந்திருக்கிற அருட்சகோதரிகள், இந்த மண்ணிலே பணி செய்கின்ற இமாக்குலேட் அருட்சகோதரிகள், சார்லஸ் பொரோமே அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தின் சார்பாக இன்னும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலி நிறைவேற்ற ஆதரவு தந்து உடனிருந்து எல்லாவற்றையும் வழிநடத்துகிற எங்களுடைய பாஸ்தருக்குரிய பங்கு தந்தை பவுல்ராஜ் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை பெர்னா அவர்களுக்கும், எங்களுடைய பள்ளியின் முதல்வர் தந்தை பாஸ்தருக்குரிய ஜோசப் ராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே சத்தியமங்கலம் மண்ணில் இருந்து வந்திருக்கிற மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை ரட்சகதாஸ், அருட்தந்தை ஜான் சார்லஸ், இன்னும் வந்திருக்கிற அனைத்து அருட்நீர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே எங்களுடைய இருந்தை பங்கிலிருந்து வந்திருக்கிற ஊர் பெரியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அன்பு உள்ளங்கள், நல விரும்பிகள், வந்திருந்த நம்முடைய கொயர் டீம் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மற்ற பங்கிலிருந்து சத்தியமங்கலம், விழுப்புரம் மற்றும் மேல்நாரைப்புணர் மற்ற இடங்களிலிருந்து பாண்டிச்சேரி இந்த இடங்களிலிருந்து வந்திருக்கிற அனைத்து நண்பர்கள், அனைத்து பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியும் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நினைவு திருப்பலியை நேரலையாக யூடியூப் சேனல் மர்சி டிவி அந்த நெட்வொர்க் யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய நண்பர் ஜெரோம் ரெட்டியார்பாளையம் பாண்டிச்சேரி பங்கு ஜெரோம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே எல்லோரும் சேர்ந்து வந்து, கோடை வெப்பம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து வந்து உறவுகளாக, சொந்தங்களாக, நல விரும்பிகளாக தந்தையினுடைய திருப்பலியிலே ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திருப்பலி முடிந்த உடனே நம்முடைய பாஸ்தருக்குரிய பேரருட் தந்தை சுவாமிநாதன் அவர்கள் தந்தையினுடைய இந்த திருவுருப்படத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவார்கள். அப்போது இறந்தோர் வாழ்வு ஒளிப்பெருக பாடல் ஒலிக்க அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், வந்திருக்கின்ற இறை மக்கள் எல்லோரும் தந்தையினுடைய திருவுருப்படத்திற்கு அஞ்சலி செலுத்த உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் திருப்பலி முடிந்த உடனேயே நம்முடைய பங்கு தந்தையினுடைய இல்லத்திலே
எல்லோரும் அமர்ந்து நல்ல மதிய உணவை உங்களுக்காக தயார் செய்திருக்கிறோம். தயவுசெய்து எல்லோரும் மதிய உணவை உண்டு செல்ல உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், வந்திருக்கிற வெளியூரிலிருந்து வந்திருக்கிற எல்லோரும், உறவுகள் எல்லோருக்குமே பங்குதந்தையினுடைய இல்லத்திலே உணவு தயாராக இருக்கிறது. உணவை உண்டு செல்ல எங்களுடைய தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிக்க மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். அனைவருக்கும் நன்றி. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தவும் ஒரே திருமகன் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் மடியார் மத்தேயுக்காக பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளால் அவர் தூய்மை பெற்று வர இருக்கும் உயிர்ப்பின் கொடையாக மாட்சி உருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நற்செய்திக்கு சான்று பகர சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. செபிப்புமாக. எங்கள் வானக தந்தாய், நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் நீர் அனைத்து மாட்சிக்கும் போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் எங்கள் ஆராதனைக்கும் உரியவராக இருக்கின்றீர். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் கொண்டிருப்பதும் எல்லாமே நீர் கொடுத்த கொடைதான். நீர் கொடுத்த கொடை, அற்புதமான இந்த வாழ்வு, இந்த அழைப்பு எல்லாமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிசயப்படுகின்ற அளவிற்கு நீர் எங்களை பலவிதமான ஆசிர்களால், நன்மைகளால், மாட்சியால் நிறைத்திருக்கின்றீர். அது 72 வயதாக இருந்தாலும் சரி, 100 அகவையாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்வு என்பது எவ்வளோ அற்புதமானது, எவ்வளவு மாட்சி மிக்கது, எவ்வளவு போற்றுதலுக்குரியது, எப்படி எல்லாம் உமது அன்பை அது நாங்கள் சுவைக்க எங்களுக்கு உதவுகிறது என்பதை எல்லாம் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த மகனுக்காக நன்றி கூறுகின்றோம். அவருடைய கனிகளை கொண்டே மரத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னது போல, இதோ இந்த குடும்பத்தில் 3 குருக்கள், துறவிகள் என்று ஒரு அற்புதமான விசுவாச பொங்குதலை பார்க்கின்ற அளவில் நீர் இவரை, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அத்தகைய விசுவாச சாட்சி மிக்க வாழ்வை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே தந்தாய், உம்முடைய திருமகன் எங்கள் மத்தியில் வாழ்ந்தபோது, என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் அழியாமல் நான் தந்தையிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னார். என் தந்தையிடம் போகின்ற போது என் தந்தையிடம் பல இல்லங்கள் இருக்கின்றன. நான் உங்களுக்காக இல்லங்களை தயார் செய்திருக்கின்றேன். எனவே நான் சென்று நான் இருக்கின்ற இடத்திலே நான் உங்களையும் அழைத்துக் கொள்வேன் என்று உம்முடைய திருமகன் வழியாக சொன்னீர். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றன. இதோ உம்முடைய மகனில் உண்மையில் விசுவாசம் கொண்ட இந்த மகனை உம்முடைய இல்லத்திற்கு, உம்முடைய மகன் வாழ்கின்ற இல்லத்திற்கு அழைத்து கொள்ளும். அவருடைய குற்றங்களை மன்னித்து அவரை உம்முடைய இல்லத்திற்கேற்ற தகுதி உள்ளவராக்கி அவரை நீர் மாட்சிப்படுத்தியருளும். அவருடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய மனைவிக்கும், அவருடைய பேர பிள்ளைகளுக்கும், உறவுகளுக்கும் நீர் ஆறுதலையும் தைரியத்தையும் தந்து குடும்பத்திற்கு வருங்காலத்தில் உதவியாக இருந்து அவர்களை வழி நடத்தியருளும்.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய இளைப்பாற்றிய ஆண்டவரே, இந்த உமது அடியாருக்கு அளித்தருளும் முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நிதமவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நிதமவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. சீயோன் நகரினிலே நீதம் பண்ணாளுன் புகழ் அவர் இசைக்க. விண்ணக சீயோன் நகரினிலே நீதம் பண்ணாளும் புகழ் அவர் இசைக்க. புனிதர் வான தூதருடன் புனிதர் தூதருடன் உம்மை புகழ்ந்திடும் பேரு அவர் பெருக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ
அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம் தான் நிறைவதில் போல். குவலயம் தான் நிறைவதில் போல். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல். வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல். உணர்ந்திருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ. உனது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? திரு எம்ஏ மத்திய அவருடைய ஆண்மையிலை பாற்றிற்காக நாம் அன்றாடுவோம். பின்னுலகிற்கு எங்கள் தந்தையே தினம் போற்று பெருக. மது ஆட்சி வருக. மது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய இலைப்பாட்சி எங்களுடைய அன்பு தந்தை திருமத்தேயு அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி ஒரு மேல் ஒளிர்வதாக. மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.